இப்படி இருந்தா சமைக்கிறதுக்கு எப்படி தோணும்? இந்த தடவை வீட்டு பணி வரல. இதை நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நான் இருக்கும் போதே சொல்லியிருக்கேன். நானே 1000 வாட்டி கிளீன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம். ஏன்னா இந்த தடவை கிளீனிங்க்கு யாரும் இல்லடா. மாத்தி மாத்தி தான் இருக்கவங்களே பண்ண மாட்டேங்கிறாங்க. மாத்தி மாத்தி பண்ணணும். இது என்ன தெரியுமா, இங்க கிளீனிங்க்கு வரும்போது சத்தியமா இது எல்லாம் அப்படி நீட்டா இங்க எல்லாம் கிளம்பி இங்க பெருக்க பண்ணுவேன். எல்லா வேலையும் பண்ணுவீங்க. ஆனா அவங்க எப்பயுமே பண்ண மாட்டாங்க. சரியான பிரச்சனை. அவங்க கிட்ட அந்த 2 சைடு வந்து குளிக்க போறியா நீ? குளிச்சிட்டியா? இல்ல கிச்சன் நீட்டா வைக்க மாட்டேன். அதை பத்தி வெசல் அங்கேயே அதை எடுத்து வச்சா அது பிரச்சனை இல்லை. நீ கிளீன் பண்ணல. இன்னொன்னு வந்து இந்த சைடு நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க குக் பண்ணிட்டு நீங்களா கிளீன் பண்ணுங்க. இன்னொன்னு இன்னைக்கு நான் கண்டிப்பா இன்னைக்கு நான் பண்ணுவேன். அவங்களோட திங்ஸ் வைக்கிறதுக்கு இந்த இடம் கொடுத்துருக்கேன். குக் பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து வச்சிடும். நான் எல்லாம் பாருங்க, இன்னைக்கு நான் எல்லாம் எடுத்து நம்ம சைட்ல வச்சு தேடி வரட்டும் கொஞ்சம். நான் போய் குளிக்கட்டா? வேணாம் சொன்னா கொடுப்பாங்க இருப்பியா? காலைல பாத்ரூம் கிளீன் பண்ண நானும். ஆனா வர மாட்டாங்க யாரும். அவங்களே ஒரு வாட்டி பண்ணும், அதை பண்ணல. கடைசி வரைக்கும் இங்கெல்லாம் இருக்கு பர்வா துடைக்கணும். காய் காட்டினா துடைக்கணும். சமைக்கிறதாடி போகணும். அது கிளீனா இருந்தாலும் சமைக்கும் போது நல்லாவும் இருக்கும். குக் பண்றதுக்கு மூடே ஸ்பாயில் பண்ற மாதிரி அவ்வளவு குப்பையை போட்டு வைக்கிறாங்க. நீ போய் குளி. இப்ப அந்த டாஸ்க் இருப்போம் போற அவள் தான். நான் பார்த்து 4 ரூபாய் இருக்கு, அது தள்ளி இருக்கு. பாத்திரம் நான் காலையில பார்த்துட்டு வந்து சொன்னேன். கழுவி இருக்கணும். கழுவாதனால காலையில இல்ல எல்லாமே கிளீன் பண்ணி தான் போனோம். காஃபி பாத்திரம் அப்படியே இருந்தது. தோசை கல் ரெண்டும் அப்படியே இருந்தது. அங்க ஒதுக்காம அப்புறம் அந்த இடம் அன்கிளீனா இருந்தது. வெசல் பத்தி நான் சொல்லல. சரிங்களா? வெசல் காலையில சௌந்தர்யா கிளீன் பண்ணிட்டான். இப்ப அந்த மேடை பிரச்சனை. அந்த மேடையை 2 பேரும் யூஸ் பண்றதுனால உங்க பக்கம் செய்யறதை நீங்க உங்க பக்கத்துல வச்சுட்டு அதை நீங்க முடிச்சோடனே கிளீன் பண்ணிட்டு சமையல் கட்டுல இரவு முடிஞ்ச பிறகு எந்த பாத்திரமும் இல்லாம அது கிளீனா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் கிளீன் பண்ணிட்டு தான் போனேன். இல்ல காலையில கிளீனா இல்ல. தோசை கல் எடுத்து போடாம வந்துட்டேன். தோசை கல் காப்பி வேற போட்டுருக்காங்க. காஃபி வந்து விஷால் போட்டாருன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு தான் தோசை கல் அங்கேயே தான் இருந்திருக்கு. அவன் சொல்லிட்டு தான் அவன் நீ மாத்திட்ட. அது ஓகே. ஜஸ்ட் இப்போ நான் சொல்றேன், இது வந்துட்டு அவங்க கன்சர்னா சொல்றாங்கன்றத கன்வே பண்ணி ஓகேவா? இப்போ 2 சைட்லயும் கிளீனிங்க்கு தனியா ஆள் இல்லாதனால அவங்க அதான் இனி பண்ணிடலாம். அது யாரு நீங்க பண்றீங்களோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே பாய்ஸ் டீமுக்கும் பாஸ் பண்ணிடுங்க. குக்கிங் டீம்ல இருக்கிறவங்க. ஏன்னா இப்போ நான் சொன்னா உங்களுக்கு காலில் போவாது. ஏன்னா நான் குக்கிங் டீம் இல்லைன்ற மாதிரி. ஸோ நீங்க அது பாய்ஸ் டீம்ல இருந்து குக்கிங் டீம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நீங்க அப்படியே சொல்லி நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்து வரவங்க அதை அப்படியே பண்ணிடுவாங்க. சரியா? பாத்திரம் எடுத்து போட்டுட்டு அவங்க 100 பண்ண சொல்லுங்க. நான் கேட்டேன் சாச்சனா கிட்ட 100 ஈஸி தானேக்கா அப்படின்னு. நான் பண்ண அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு நான் சொன்னேன் உள்ள. ஆனா அவங்க நைட்டு சொல்லும் போது அவ நான் வேணும் வலிக்குதா வேணும் தானே பண்ண அப்படின்னு கேட்டேன். அதுதான் அவனுக்கு இன்னும் பெயின் ஆச்சு. அவளுக்கு அங்க பர்சனலா ஹிட் ஆயிடுச்சு நிறைய விஷயம். அது வந்து இப்போ நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்ற மாதிரி பண்ணான். ஆனா அவன் நேற்று அவன்கிட்ட சொல்லும் போது சொன்னா ஆமா வேணும்னே தான் பண்ணேன். அதான் அவனுக்கு இன்னும் வலி ஆயிடுச்சு. அதான் அவன் என்கிட்ட உடம்பு வலி இல்லை. ஏதாவது ஹெல்ப் பண்ணா அவன் எப்படி வந்து அந்த பண்ணிக்கலாம். ஒரு புடவை மடிக்கணும்ன்ற எகிரி குதிச்சு வந்து அந்த ஃபிளீட்ஸ் எல்லாம் சத்தியமா அவன் ஹெல்ப் பண்றியோ பண்ணல. அது ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். அவன் என்ன அப்படி இருந்தா அதெல்லாம் இல்லை. ஆனா இப்போ ஜஃப நான் சொல்றேன், ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு மற்றவங்களை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டா நல்லா இருக்கும். உப்மா பிரியாணி மாதிரி பண்றியா? நம்ம மசாலா போட்டு இல்ல தப்புதான் நான் சொல்றேன். ஆமாடியா, எனக்கு நான் சத்தியம் எனக்கு சாட்சியை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய விஷயம் பார்க்கும்போது
பர்சனலாக எடுத்து கொடுக்குறேன். நம்ம வந்து நான் சொல்லட்டுமா, நம்ம ஃபுல்லி குக் பண்ணுறது இப்போ பசியில் 1 வீக் ஃபுல்லாக இப்போ நம்ம எல்லாருமே 3 சாப்பிட்றீங்க அப்படின்னா 3 சாப்பிடுங்க. சப்போஸ் அது காலியாகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து பேசி வாங்கிக்கலாம். ரொம்ப எல்லா டைமும் ஏன்னா நான் என்ன சொல்லட்டா, நேற்று 2 தோசை மாவுமே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் வந்தது. நான் தோசை சாப்பிடவே இல்லை தெரியுமா. நேற்று நான் பிரெட்டு சாப்பிட்டோம். 3 கொடுத்தாலே நேற்று 3 பத்தலையா? ரொம்ப நேரம் இருக்காங்கல்ல, ஸோ பசிக்கும். நான் ஒன்று பண்றேன், நமக்கு முடிஞ்சது மதியம் தான் நல்லா சாப்பிட முடியும். நிறைய ரைஸ் இருக்கு, ரைஸ் நிறைய வச்சு, அதனால மதியம் நான் நல்லா வச்சு தரேன். இல்ல நைட்டு கூட யாருக்குன்னா பசிச்சுன்னா ரைஸ் போட்டு சாப்பிட்டு. அது நேற்று ஆக்சுவலி கம்மியா தான் வந்துச்சு. அவளுக்கு அந்த அளவு தெரியல. இனிமே நீ பண்ணும்போது இப்போ கேட்டுடு. மதியம் வந்து எவ்வளவு அவன் அந்த குட்டி பவுலுக்கு 2 சொல்லி 3 போட்டேன். போலா இந்த போலா? ஆமா. அடா பாவிகளா. இல்ல நீங்க இது பண்ணாதீங்க, நான் இன்னைக்கு சரி பண்ணிட்டேன். அது இல்ல மச்சான், போன வாரம் கூட ஏன்னா நான் அப்படியே இல்லைன்னு தெரிஞ்சுதா எனக்கே பசி அதான் எப்பவுமே இல்லன்னு தெரிஞ்சாதான் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு போன வாட்டி இல்ல தெரியும், பசி இல்ல. இந்த வீக் ரொம்ப பசி ஒரு தலைவலி வரும்ல. நானே அவங்கிட்ட போயிட்டு கேப்டன் வாங்கி சாப்பிட்டேன். மொத்தமா நானுமே சப்பாத்தி பண்ணாலும் முடியல, பசி. சப்பாத்தி பண்ணாததுக்கு ரீசன் அது கோதுமை மாவு நிறைய வேணும். அதனால சப்பாத்தி வேண்டாம், சப்பாத்தி பண்ணாதீங்க. நான் இப்ப மதியம் மட்டும் நான் குழம்பு இது நிறைய வச்சு தரேன். அப்பதான் செட் ஆகும் எல்லாருக்கும், வயிற்றுக்கு நிறைய சாப்பிடுங்க. பண்ணி தரேன் பிரியாணி மாதிரி பண்ணுறேன். இப்போ என்ன பண்றோம்? உப்மா பிரியாணி. இது ரவா நாமளா வச்சுக்கோங்க. நேற்று தானே ரவா. ஓ இன்னைக்கு நம்ம கிட்ட அதுதான் இருக்கு அப்படின்றதுனால பண்றோம். நம்ம கிட்ட இருக்கிறது தான் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட். சரி ஓகே, டன் டன் டன். அட்லீஸ்ட் ரவாவது போன தடவை அங்க இருக்கா பாரு. இல்லடி அந்த இப்போ அந்த லைட்டர் ஒர்க் ஆகுது தானே? அது இடையில ஒர்க் ஆகாது, இடையில அது பாட்டுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கும் கொஞ்சம் சைட்டு வச்சு நைட்டு குளிச்சுட்டு குளிச்சோம். அப்போ மூஞ்சி மட்டும் கழுவிடுங்க. மூஞ்சி இல்லை, டக்குனு டிப்ஸ் வந்தால் கொஞ்சம் உடம்பு. இவனுங்களே பேசோட உள்ள கூப்பிட்டுருக்கானுங்க. இவனுங்க தான் உள்ள கூப்பிட்டானுங்களா திருப்பி. ஜா கேட்போக்கு திருப்பி விட்டா. எனக்கு என்ன சொல்லு, ஏதோ பேசிட்டு சொல்லுங்க. எனக்கு அவகிட்ட என்ன பேசுறது, என்ன பேசணும்னா திரும்பதுக்குள்ள அதுக்கு அதுதான் தெரியல எனக்கு. சும்மா கூப்பிட்டியா? சும்மா கூப்பிட்டு ஏன் பக்கம் திருப்பி விட்டானுங்க. நான் இப்ப எங்ககிட்ட என்ன பேசுறது? எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஹெல்ப் இது இவ்வளோ, மற்றபடி எனக்கு நான் டக்கு முடிச்சிடும்.